ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் சுசீந்திரர் அவர்கள் வேங்கடநாதனின் பட்டாபிஷேக விழாவை, அதாவது சந்நியாச வைபவத்தை கும்பகோணத்தில் நடத்திவிடக்கூடாது. அப்படி நடத்திவிட்டால் சரஸ்வதி மாயினால் நிச்சயம் ஏதேனும் விபரீதம் நிகழும் என்று அங்கு நடத்தக்கூடாது என்று முடிவு செய்தார். அதனால் வேங்கடநாதனையும் மடத்திலிருந்து மற்றோரையும் அழைத்து கொண்டு கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூருக்கு பயணமானார் ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் என்று நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், மகோன்னதமான ஸ்ரீ மகா பட்டாபிஷேக வைபவத்துக்குள் நாம் செல்லலாம். தஞ்சாவூரை வந்தடைந்த சுசீந்திர தீர்த்தர் வேங்கடநாதரை அழைத்து கொண்டு தஞ்சாவூர் அரசரிடம் சென்றார். தாம் வந்திருக்கும் விஷயத்தை சொன்னதும் தஞ்சாவூர் அரசர் ரகுநாத பூபால் அப்படியே புலங்காகிதம் அடைந்து பூரித்து போனார். ஏனென்றால் அரசர் ரகுநாத பூபால் ஸ்ரீ ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தரிடம் அளவிலா பக்தி கொண்டவர். அப்படிப்பட்டவரிடம் உன் அரண்மனையில் வேங்கடநாதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சுசீந்திரர் சொன்னதும் அரசருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை கணக்கிட்டு விட முடியுமா என்ன? அவ்வளவு ஆனந்தம் அடைந்தார். அரசரின் ஆணைப்படி தஞ்சாவூர் நகரமே திருவிழா கோலம் போன்றது. வீதி எங்கும் மாவிலை தோரணங்கள் பளிச்சிட்டன. ஒவ்வொரு வீட்டின் முன்னும் அழகழகான கோலங்கள் கஞ்சி விட்டின. வாழை மரங்களும் அரண்மனையை நோக்கி சென்ற வண்ணமாக இருந்தன. அரண்மனை தூண்கள் எல்லாம் வாழை மரங்கள் கட்டப்பட்டு தூண்களே இருப்பது தெரியாமல் போய்விட்டது. அரண்மனை முழுவதும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சுகந்த நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. வாசனை திரவியங்களான புனுகு, ஜவ்வாது, சந்தனம் போன்றவைகள் அரண்மனை சுவர்களின் பல இடங்களில் மெழுகப்பட்டிருந்ததால் அது அரண்மனையா தேவலோகமா என்ற சந்தேகமே எல்லோருக்கும் ஏற்பட்டது. மங்கள வாத்தியங்களின் இனிமையான இசை அரண்மனை முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. பக்தர்கள் எல்லாம் திவ்யமாக நின்று கொண்டு கீர்த்தனங்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். பெண்டீரெல்லாம் பக்தி பாடல்களை தேனினும் குறைவாய் சித்திக் கொண்டிருந்தார்கள். பொதுமக்களும் அரண்மனை சிப்பந்திகளும் அதிகாரிகளும் பம்பரமாக சுழன்று வேலைகளை செய்த வண்ணமாக இருந்தார்கள். அரசரும் கூட சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார். நேரம் நெருங்க நெருங்க எல்லோரின் நெஞ்சிலும் இனம் புரியாத பரவசம் பரவியது. அனைவருமே யாகசாலையை மொய்க்கத் துவங்கினார்கள். அதோ தேஜோமயமாக ஸ்ரீ ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர், அதோ அவருக்கு பக்கத்தில் ஞான பிரகாசமாக ஸ்ரீ வேங்கடநாதர். கூடியிருந்தோர் அனைவரும் குதிகுளித்து போனார்கள். முறைப்படி ஒவ்வொரு சடங்காக நேர்த்தியாக நடைபெற்று கொண்டிருந்தது. சரியான நேரமும் வந்தது. சலிவாகன சகம் 1545, அதாவது கிபி 1623-24 வருடத்தில் ருத்ரோத்காரி வருஷம் துர்மதி சம்வத்சரம் பால்குண சுத்த த்விதியை சுபயோக சுப முகூர்த்தம் காலை நேரம் வேத கோஷங்களும் மங்கள கோஷங்களும் சங்கமித்து ஓங்கி ஒலிக்க ஸ்ரீ ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் ஸ்ரீ வேங்கடநாதருக்கு காஷாய வஸ்திரத்தை கொடுத்ததும் அனைவரின் கண்களும் பணித்தன. காஷாய வஸ்திரத்தில் வேங்கடநாதனை கண்டதும் எல்லோரும் மெய்சிலித்து போனார்கள். தொடர்ந்து உணர்ச்சிமயமான கொலு மண்டபத்தில் ஸ்ரீ ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் வேங்கடநாதருக்கு ரத்னாபிஷேகம் செய்து ஆசிரமத்தை வழங்கி ஆசீர்வதித்தார். பக்தர்களும் பண்டிதர்களும் ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது ஸ்ரீ வேங்கடநாதருக்கு மந்திரோபதேசம் செய்து வைத்து ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி முன்பு தன் கனவில் கூறியபடி வேங்கடநாதருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற மங்களகரமான நாமத்தை ஆசிரம பெயராக சூட்டி புண்ணியமான தீர்த்தங்களால் கூடிய சங்கினால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தருக்கு தமது கமல மலர்கரங்களால் மகோன்னதமான மகாபட்டாபிஷேக வைபவத்தை ஸ்ரீ சுசீந்திரர் நிறைவேற்றி வைத்தார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஆய கலைகள் அனைத்தையும் போதித்து சகலவிதமான சாஸ்திர சுவடிகளையும் கொடுத்து ஸ்ரீ மூலராமர், ஸ்ரீ திக்விஜயராமர், ஸ்ரீ ஜெயராமர், ஸ்ரீ வியாசமுஷ்டி போன்ற புண்ணியமான புராதனமான விக்கிரகங்களையும் சாலாக்கிரம வியாசரையும் கொடுத்து ஸ்ரீமடத்தின் பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டார் ஸ்ரீ ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர். பட்டாபிஷேகம் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தஞ்சாவூர் அரசு உட்பட பலர் பாத பூஜை செய்வித்து காணிக்கைகளை கொடுத்து சுவாமிகளின் ஆசியை பெற்று அகமகிழ்ந்து போனார்கள்.
சரி, ராகவேந்தர் வேங்கடநாதன் ராகவேந்தராக பட்டமேற்றார். சரஸ்வதி பாய்க்கு என்ன ஆனது? நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.